சட்டமன்றத்தை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது மக்களாட்சியின் கண்களில் மண்ணை தூவுவதற்கா? பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்காத முதல்வர் சினிமா பார்க்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகள் பாதிக்கப்பட்டான். ஓடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் போய் பார்வையிட்டேன். ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார். திரைப்படம் பார்க்க 3 மணி நேரம் செலவழிக்கிறார். ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட விவசாயிகள், ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அதிமுகவில் இருந்து கொண்டே துரோகம் விளைவித்தவர் செங்கோட்டையன் என பழனிசாமி குற்றச்சாட்டு. எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் தமது தலைமையிலான ஆட்சி தூய்மையான ஆட்சியாக இல்லையா எனவும் செங்கோட்டையனுக்கு கேள்வி. இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் சார்ந்த பொழுதோ அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? அமித்ஷாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையன் வேறு கட்சிக்கு சென்றிருக்கிறார். அண்ணா எம்ஜிஆரை மறந்தவர் எடப்பாடி பழனிசாமி என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில போய் அவர் சேர்ந்துட்டாரு. பழனிசாமியின் கூட்டத்துக்கு பணம் கொடுத்து மக்களை லாரியில் கூட்டிச் சென்றனர். மக்கள் கூறுவதாக கூறி தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழகங்களை திவாலாக்குகிறது திமுக அரசு. நிதி நெருக்கடியை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கட்சியை திருடி அன்புமணியிடம் கொடுத்து தேர்தல் ஆணையம் மோசடி செய்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. வரும் 2ஆம் தேதி சென்னையிலும் 4ஆம் தேதி டெல்லியிலும் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. கனமழையால் காவிரி படுகை மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதம். உடனடி நிவாரணம் வழங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் இன்று குடமுழுக்கு. அதிநவீன லேசர் மின் விளக்குகள் மூலம் வானவில் நிறைந்த உலர்ந்த கண்கொள்ளா காட்சி. காசி தமிழ்ச்சங்கமத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி அழைப்பு. உலகின் பழமையான மொழியான பழமையான நகரமும் இணையும் அற்புதமான நிகழ்வு என பெருமிதம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததற்கு காங்கிரஸ் கண்டனம். மோடி மற்றும் அமித்ஷாவின் பழிவாங்கும் போக்கு தொடர்வதாக ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். தனது குற்றங்களை மன்னிக்கும்படி இஸ்ரேல் அதிபரிடம் கோரிக்கை விடுத்த அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு. அசாதாரணமான கோரிக்கை என அதிபர் மாளிகை அறிக்கை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி. 52வது சதத்தை விளாசி வெற்றிக்கு வித்திட்டார் விராட் கோலி.